ஹலோ ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ ஃபர்ஸ்ட் லுக். சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் டே டு டே அப்டேட்டா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். சத்யஜோதியோடைய தயாரிப்புல விஜய் கார்த்திகேயாவுடைய இயக்கத்துல நம்மளுடைய மார்க் திரைப்படத்தினுடைய ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துல கிச்சா சுதேசா அப்படின்றவங்க நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த ட்ரைலர் ரிலீஸ் ஆகி பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு. ஆக்ட்ரஸ் ரகுல் பிரீத் சிங் ரீசெண்டா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இன் லீடிங் ரோல் அப்படின்ற அவார்டை வின் பண்ணியிருந்தாங்க. அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல எடுத்துக்கிட்ட சில போட்டோஸை அவங்களோட சோஷியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்டரியோடைய தயாரிப்புல கிஷோர் முத்துராமலிங்கம் உடைய இயக்கத்துல நம்மளுடைய முனிஷ்காந்த் மற்றும் விஜயலட்சுமி ஆகியோர் இணைந்து நினைச்ச படம் தான் மிடில் கிளாஸ். இந்த படத்துக்கு பிரணவ் அப்படின்றவர் மியூசிக் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இப்போ இந்த படத்தினுடைய ஜிலோமா அப்படின்ற சாங் ஒன்று வெளியாகி இருக்கு. இந்த படத்தினுடைய சாங் வெளியாகி இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. கீர்த்தி சனோன் ரீசெண்டா பண்ண போட்டோ ஷூட்டோட பிக்ஸ் எல்லாம் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த பிக்ஸ் உங்களுக்காக. ஸ்டுடியோ கிரீன்ஸ் உடைய தயாரிப்புல வா வாத்தியாரே அப்படின்ற படத்தை நம்மளுடைய நலன் குமாரசாமி அவங்க இயக்கி இருந்தாங்க. இந்த படத்துல கார்த்தி மற்றும் கீர்த்தி செட்டி மற்றும் சத்யராஜ் ஆகியோர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வருகிற டிசம்பர் 12ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்க நிலையில இந்த படத்தினுடைய 5 days to go போஸ்டரை படக்குழு வெளியிட்டிருக்காங்க. ஆக்ட்ரஸ் பாக்யஸ்ரீ லைட் கிரீன் ட்ரெஸ்ல ஒரு ஸ்லீவ் கலர் கவுன்ல ஒரு சில போட்டோ ஷூட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த போட்டோ ஷூட்டை வாங்க போய் பார்க்கலாம். ஜெகரம் ஸ்டுடியோஸோடைய தயாரிப்புல சூர்யாவுடைய 47வது படத்தை நம்மளுடைய ஜித்து மாதவன் அவர்கள் இயக்க இருக்கிறதா தகவல் ஒன்று வெளியாகி இருந்தது. இப்போ அந்த படத்துல நஸ்ரியா மற்றும் சூர்யா நல்சன் ஆகியோர் நடிக்க இருக்கிறதா படக்குழு பூஜையில போட்டோஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிக் பாஸ் ஜனனி அவங்களுடைய கேலரியை கிளீன் பண்ற விதமா சில கேஷுவல் போட்டோஸை அவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த போட்டோஸ் உங்களுக்காக. அருணாச்சலம் சினி கிரியேஷனுடைய தயாரிப்புல நம்மளுடைய KS ரவிக்குமார் அவர்களுடைய இயக்கத்துல வெளிவந்த படம் தான் படையப்பா. இந்த படத்துல ரம்யா கிருஷ்ணன் மற்றும் ரஜினிகாந்த் ஆகியோர் நடிச்சிருந்தாங்க. இப்போ இந்த படம் டிசம்பர் 12ஆம் தேதி அதாவது நம்மளுடைய ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு ரீரிலீஸ் செய்யப்படுவதா போஸ்டர் ஒன்றத்தை படக்குழு வெளியிட்டிருக்காங்க. நம்மளுடைய எவர் கிரீன் நடிகையான நதியா ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் ட்ரெஸ்ல கேஷுவலான போசஸ்ல சில போட்டோஸை அவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த போட்டோஸ் உங்களுக்காக. மீடியா மற்றும் வேஃபாரே பிலிம்ஸ் உடைய தயாரிப்புல நம்மளுடைய துல்கர் சல்மான் அவர்களுடைய நடிப்புல செல்வமன் செல்வராஜ் அவர்களுடைய இயக்கத்துல வெளிவந்த படம் தான் காந்தா. இப்போ இந்த படத்தினுடைய கண்மணி நீ அப்படின்ற வீடியோ சாங் ரிலீஸ் ஆகி ட்ரெண்டிங்ல இருக்கு. நம்மளுடைய புன்னகை அரசி ஸ்னேகா அவங்க வெக்கேஷனை என்ஜாய் பண்ற விதமா சில போட்டோஸை அவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுல அவங்க பசங்களோட என்ஜாய் பண்ற சில போட்டோஸ் உங்களுக்காக.
உடைய தயாரிப்புல டொமினிக் அருணுடைய இயக்கத்துல நஸ்லின் அவர்களுடைய நடிப்புல லோகாக் சாப்டர் 1 சந்திரா அப்படின்ற படம் வெளியாகி இப்போ 100 days சக்சஸ்ஃபுல்லி ரன்னிங் அப்படின்ற போஸ்டரை படக்குழு வெளியிட்டிருக்காங்க. ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா மேனன் எல்லோ கலர் லெகங்கால சூப்பரான செமையான போசஸ்ல சில போட்டோ ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த போட்டோ ஷூட்டோட போட்டோஸ் உங்களுக்காக. கீதா ஆர்ட்ஸ் உடைய தயாரிப்புல ரகுல் ரவீந்திரன் அவர்களுடைய இயக்கத்துல நம்மளுடைய ராஷ்மிகா மந்தனாவுடைய நடிப்புல வெளிவந்த படம் தான் தி கேர்ள் ஃப்ரெண்ட். இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி இருந்த நிலையில இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆகி ட்ரெண்டிங்ல நம்பர் 1ல இருக்கு. அதித்தி ராவ் பேங்க்ஸோட லைப்ரரியோட பேக்ரவுண்ட்ல சில போட்டோஸை வந்து கேஷுவலா அவங்களுடைய பேஜ்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த போட்டோஸ் என்னன்றதை வாங்க பார்க்கலாம். பெஞ்ச் ஃபிலிம்ஸ் உடைய தயாரிப்புல விபின் ராதாகிருஷ்ணன் அவங்களுடைய இயக்கத்துல நம்மளுடைய கீதா கைலாசம் உடைய நடிப்புல மற்றும் முகமது மன்சூருடைய இசையில வெளிவந்த படம் தான் அங்கமால். இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி இருந்த நிலையில இப்போ இந்த படத்தினுடைய ட்ராக் லிஸ்ட் போஸ்டரை படக்குழு வெளியிட்டிருக்காங்க. டாபா டைகர் ரிசர்வ்ட் ஏரியாவில் நம்மளுடைய மாளவிகா மோகன் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ அங்கே போயிருக்காங்களாம். அங்கே எடுத்துக்கிட்ட சில ஃபோட்டோஸை அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ்லாம் சொல்றதுக்காக நான் உங்களை அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் டே டு டே அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வீப்ளே எக்ஸ் தளத்தையும் அண்ட் வீப்ளே யூடியூப் சேனலையும் கண்டு என்ஜாய் பண்ணுங்க. பை பை அண்ட் டேக் கேர்.